ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் ட்ராவல் பிளாக். நம்ம இப்போ இருக்கிறது சென்னை சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா எம்டிசி, அதாவது மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா உலா பேருந்து அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த பஸ்ஸில் தான் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வெறும் 50 ரூபா டிக்கெட் ஃபேரில் ஒரு 16 இடங்கள் இந்த பஸ் மூலியமாக நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோங்க. ஒரு இடத்துலேருந்து போயிட்டு அந்த இடத்துல இறங்கிட்டு அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு பஸ் வருங்க. மொத்தம் 4 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பஸ் மூலியமாக தான் நாம் இன்றைக்கி அந்த ஃபுல்லாக எல்லா இடத்தையுமே கவர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள் சூப்பர் ட்ராவலாக. வாங்க, நம்ம இந்த உலா பேருந்து மூலமா சென்னை சிட்டி ஃபுல்லாக ஒரு 50 ரூபாயில் ஒன் டே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். AN01 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CU1 சென்னை உலா பேருந்துங்க. இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா ஹாப் ஆன் ஆஃப் ஆஃப் விண்டேஜ் பஸ்ஸுங்க. இது பேர் இது பார்த்தீங்கன்னா பேருந்தும் பெருநகரமும் அப்படிங்கிற பேரில் இந்த பஸ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ் பாருங்கள், ஒரு 70s 90s அந்த மாதிரி ரேஞ்சில் ஓடக்கூடிய பஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க போய் உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஆஃப் தான் டிரைவர் ஷீட் மட்டும் தான் விண்டு கிளாஸ் இருக்குது, அப்புறம் ஓப்பனாக இருக்குது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் புறப்புற நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா எழும்பூர் ரயில் நிலையம், எழும்பூர் அருங்காட்சியகம், வள்ளுவர் கோட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா மேம்பாலம், லஸ் கார்னர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்லேயும் ஏரியில் பஸ்க்குள்ளே போய்க்கலாம். அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேக் சைடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது போகக்கூடிய இடம் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம சென்னை சென்ட்ரலில் போகிறாங்க. சென்ட்ரல் போகிறப்பறம் பூங்கார் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், எழும்பூர் அருங்காட்சியகம், வள்ளுவர் கோட்டம், அண்ணா மேம்பாலம், லஸ் கார்னர், சாந்தோம், கலங்கரை விளக்கம், விவேகானந்தர் இல்லம், கண்ணகி சிலை, மெரினா கடற்கரை, போர் நினைவு சின்னம், தலைமைச் செயலகம், உயர்நீதிமன்றம், பல்லவ நிலம். இத்தனையும் நம்ம ஒரு 50 ரூபா டிக்கெட் ஃபேர் எடுத்து பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வாங்க, நம்ம வலது காலை எடுத்து வச்சு இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ் பாருங்கள், ஒயிட் கலரில் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. உள்ளே ஏறணும் பார்த்தீங்கன்னா முதியோர் மாற்றுத்திறனில் உட்காரக்கூடிய இடம் இருக்குங்க. அப்படியே பாருங்கள், அந்த பழைய காலத்தில் ஒரு 70s 90s எப்படி இருக்குமோ பஸ் அந்த மாதிரியான சூப்பரான இதில் இருக்குது பார்க்குறதுக்கு. வெளியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. உள்ளே பூரா பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் லைட் ப்ளூ, மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, கீழே லைட் ப்ளூ. சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழைய டைப் சீட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, க்ரீன் கலர் அந்த மாதிரி 2+2ங்க. அப்படியே வந்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்துடலாம். வந்துட்டு பின்பக்கம் நம்ம கீழே இறங்கிக்கலாம், படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ஃபுல் வியூ செமையாக இருக்கு இல்லைங்க. இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக தான் இந்த பஸ் வந்து இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணாங்க. இது நம்ம QR கோடு மூலியமாகவும் நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். இல்லைனா 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாகவே இதில் ட்ராவல் பண்ணிக்கலாம். நான் என்ன டிக்கெட் எடுக்கல, டிக்கெட் எடுத்து உங்களுக்கு டிக்கெட் காட்டுறேன். பாருங்க, திருக்குறள் வச்சுருக்காங்க. கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. சென்னை மக்களுக்கு மட்டும் இல்லாமங்க, வெளியூரில் வரக்கூடிய மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக ட்ராவல் பண்ணுறதுக்காக வெறும் 50 ரூபா டிக்கெட் ஃபேரில் ஒன் டே ஃபுல்லாங்க. இந்த பஸ் வந்து எப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே, திங்கள் முதல் வெள்ளி வரை பார்த்தீங்கன்னா மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை ஆப்ரேட் பண்ணுறாங்க. மொத்தம் 4 பஸ் இருக்குங்க. அதே மாதிரி இந்த சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையில் 10லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த பஸ்ஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம 50 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துல போனோடனே ஒரு ஸ்டாப் வந்தோடனே இறங்கிக்கலாம். அடுத்த அரை மணி கழிச்சு இன்னொரு பஸ் வருங்க. அந்த டிக்கெட் வச்சு அடுத்த பஸ்ஸில் ஏறி அதே மாதிரி இந்த 16 இடங்களையும் சுற்றி பார்க்கலாம். இந்த பஸ்ஸில் சென்னை வந்து மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. சென்னை சென்ட்ரலேருந்து அந்த பஸ் புறப்படுதுங்க. அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ரவுண்ட் ஆகி திரும்ப வந்து சென்னை சென்ட்ரலில் இறக்கி விடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டைப்பில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் உட்காரது ஒரு 3 சீட் 4 சீட் உட்கார போட்டிருப்பாங்க. அந்த டைப்புங்க. இங்கே உட்காந்தோம்னா அப்படியே வியூ பார்த்துக்கலாம், சூப்பராக வியூ பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபுல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு ஒரு ஃபேன் இருக்குது. அப்புறம் வந்து டிஜிட்டல் போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த சென்னை ஒன் ஆப் மூலியமாகவும் நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். பஸ் வந்து இது போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அப்படியே பாருங்கள், இங்கேயும் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றம், தலைமைச் செயலகம், நேப்பியர் பாலம், சென்னை பல்கலைக்கழகம், மெரினா கடற்கரை, கண்ணகி சிலை, விவேகானந்தர் இல்லம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம், சாந்தோம் தேவாலயம், கபாலீஸ்வரர் கோயில், எழும்பூர் அருங்காட்சியகம், எழும்பூர் ரயில் நிலையம், ரிப்பன் மாளிகை. இது எல்லாமே இந்த பஸ்ஸில் எங்கே போகுமோ அந்த வரியில் இருக்கக்கூடிய எல்லாமே காட்டுறாங்க. வாங்க ட்ராவல் பண்ணலாம் இந்த பஸ்ஸில். இந்த பஸ் எத்தனை மணிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:50 ஆகுதுங்க. ஒரு 5 மணிக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இன்னும் பஸ் டிரைவரோ கண்டக்டரோ பேசஞ்சரோ யாருமே வரல. நான் மட்டும்தான் இந்த பஸ்ஸில் ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இப்போ ரீசெண்டாக தான் நம்முடைய சென்னை கார்பரேஷன் வந்து இந்த பஸ்ஸை அப்புறம் அறிமுகப்படுத்தினாங்க. மொத்தம் 4 பஸ்ஸுங்க. நம்ம பார்த்துட்டு ஒரு பஸ்ஸு, இன்னொரு பஸ், இன்னும் 3 பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வேறு டைப்பில் இருக்கும். பிஸியான சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது பாருங்கள் புரட்சி தலைவர் டாக்டர் MG ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அது பக்கத்தில் தான் பஸ் நிற்குதுங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸை நம்ம பஸ் தான் நின்றுட்டுருக்கு. BBJ 0859.
கலரே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்படியே சன்செட் ஆகிற டைமு கோல்டன் ஹவரில் நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதுலேயே 2வது பஸ் வந்துருச்சு பாருங்கள், ஹாப் ஆன் ஹாஃப் ஆஃப் விண்டேஜ் பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டைப்பில் இருக்கக்கூடிய பஸ்ஸுங்க. இதுவும் ஒரு டைப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி சேம் அதே மாதிரியே தான் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஆஃப் கிளாஸும் ஆஃப் லாக் இதான மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பஸ் டைப் தான் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா பேருந்தும் பெருநகரம் தான். T101AN1681. ஃபஸ்ட்டு பார்த்த பஸ் அங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு பஸ்ஸு. 2வது வந்து நார்மலாக ஓடக்கூடிய பஸ்ஸு. இது வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ இங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த பஸ் எப்படி இருக்குன்னு உள்ள ஏறி பார்ப்போம். சேம் டைப் தாங்க. இது வந்து இப்போ நம்ம ஓடக்கூடிய பஸ் மாதிரியே டைப்பான இருக்குது. இங்கேயும் ஒரு திருக்குறள் இருக்குது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது, திருக்குறள். இது பார்த்தீங்கன்னா லைட்டிங் சூப்பராக போட்டிருக்காங்க. அதே மாதிரியே தாங்க, சேம் கண்ணகி சிலை, சென்னை உயர்நீதிமன்றம், விவேகானந்தர் எல்லாமே இருக்குது. மேலே கைப்பிடி பிடிக்கிறதுக்கு வார் கொடுத்துருக்காங்க. சீட் பார்த்தீங்கன்னா 2+2 அதே டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் இறங்குற மாதிரி படிக்கட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து லாஸ்ட்டில் ஒரு 6 சீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நார்மல் பஸ்ஸில் எப்படி இறங்குவோமோ டோர் போட்டு அந்த மாதிரியான டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம டைம் பாருங்கள், 2 பஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் இருக்குது, இன்னொரு பஸ் இருக்குது. 4:55 5 மணிக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த பஸ் எடுப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரியல. ஃபஸ்ட்டு பஸ் எது போனாலும் அதில் நம்ம ஏறி ட்ராவல் பண்ணலாம். ஒரு ஃபுல் ரவுண்டு வரலாங்க, நமக்கு நிறைய டைம் இருக்குது. அதனால் ஜாலியாக ஒரு ட்ரிப் அடிக்கலாம் சென்னை சிட்டியை. அதுவும் 50 ரூபா டிக்கெட் ஃபேரில் 1 டே ஃபுல்லாகவே நம்ம இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டே பாஸ் வச்சு அந்த மாதிரி. இப்போ டிக்கெட் எடுத்து காட்டுற பாருங்க, டிக்கெட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டக்டர்கிட்ட கேட்டேங்க எந்த பஸ் ஃபஸ்ட்டு போகணும் அவங்களுக்கே தெரியல. இந்த பஸ் தான் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, வித்தியாசமாக இருக்குது. பின்னாடி ஒரு பஸ் நார்மல் பஸ் மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பஸ் தான், உலா பேருந்து தான். நம்ம எந்த பஸ் போனாலும் முதல்ல அந்த பஸ் ஏறி ட்ராவல் பண்ணலாம். சூப்பராக இருக்க போகுது ட்ராவல். இன்றைக்கி பாருங்கள், சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு, செம்மையாக இருக்குது பஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ் பார்த்தீங்கன்னா செட்டுக்கு போதாமா, இதோட டியூட்டி முடிச்சிருச்சாமா. ஆப் ஆன் ஆப் ஆஃப் விண்டேஜ் பஸ். இந்த பஸ் கிளம்பிருச்சு. நம்ம வந்து அந்த பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க, 1.5 மணி நேரம் to 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும், டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போகலாம். பஸ் ஒன்று சூப்பராக இருக்குங்க. இதில் ஏறி போனால் நல்லா அருமையாக இருந்திருக்கும். ஓகே பரவாயில்ல, வாங்க நம்ம அந்த விண்டேஜ் பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணலாம். முன்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா எம்டிசியோட மாநகர் பேருந்துங்க. அண்ணன் பாருங்கள், உலா பேருந்து அண்ணன் தான் ஓட்டுனார். அண்ணன் பேர் பாரதி. அடைய ஹாய் சொல்லுங்கண்ணா. அண்ணா டீட்டெயில் சொன்னாருங்க. பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 1 டே ஃபுல்லாக இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கலாம். எல்லா இடத்தையும் சுற்றியும் பார்த்துக்கலாம். திரும்ப ஃபுல்லாக போனால் டே பஸ் மாதிரி இந்த பஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எந்த எம்டிசி பஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஓகே மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுது. நம்ம உலா பேருந்து புறப்பட்டுருச்சு. ஒரு மணி நேரம் 30 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஆகுமாமா. நம்ம எங்கேயும் இறங்க போகிறது இல்லைங்க. இந்த பஸ்லேயே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வர போகிறோம். ஜாலியாக வந்து இந்த மெட்ரோ சிட்டி சென்னையை சுற்றி பார்க்க போகிறோம். 50 ரூபா டிக்கெட் ஃபேரில் உலா பேருந்து. இப்போதைக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் இருக்குது அந்த பஸ்ஸில். டிரைவர் கண்டக்டர் சேர்த்து மொத்தம் 5 பேர் தான் ட்ராவல் பண்ணுறோம். போக போக கூட்டம் நிறைய ஏறுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே தான். சண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் அதிகமாக இருக்குமாமா. இன்றைக்கி சாட்டர்டே கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குங்க. மற்ற டே டைம்லங்கண்ணா திங்கள் வெள்ளி வரைக்கும் அது சாதாரண காலையில் 5 to நைட்டு 10 வரைக்கும். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா அதாவது வீக் டேஸில் திங்கள் to வெள்ளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாலை 5 to நைட்டு 10 வரைக்கும். அந்த வீக் டேஸ் சனி ஞாயிறு மற்ற அரசு விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையில் 10லேருந்து நைட்டு 10 வரைக்கும் இந்த பஸ் ஆப்ரேட் ஆகுங்க. வந்தீங்கன்னா மறக்காமல் யூஸ் பண்ணி 50 ரூபாவில் ஜாலியாக சுற்றி போகிறேன் இந்த பஸ்ஸில். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில்வே ஸ்டேஷன் இங்கிருந்தால் பஸ் புறப்படுதுங்க. நல்லா ஒரு பிஸியான டைமில் பிஸியான இதில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பஸ்ஸை. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூங்கா நகருங்க. பார்க் ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஹால்ட் கொடுத்துருக்காங்க. சென்னை உலா பயணச்சீட்டு 50 ரூபாங்க. பஸ் பாருங்கள், பஸ் போகிற போட்டு TA099 CU பெருநகரமும் பேருந்தும் பெருநகரமும் அப்படிங்கிற பேரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் வச்சு நம்ம டே ஃபுல்லாக ஆப்ரேட் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் எங்கே போகிறப்ப எங்கே வரும் அப்படிங்கிறத அந்த 16 இடம் பஸ்ஸில் பின்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு காட்டுதுங்க. சென்ட்ரலுக்கு ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த மெமோரியல் ஹால் சாலை வருதுங்க. அது வழியாக நம்ம ஃபஸ்ட்டு போகிறது பார்க் ஸ்டேஷன் பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்.
இந்த உலா பஸ்ஸில் நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டாப் 2 ஸ்டாப் கூட போய்க்கலாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் ஏறினீங்கன்னா 11 ரூபா, 2 ஸ்டாப் எடுத்தீங்கன்னா 13 ரூபாங்க. அதே பார்த்தீங்கன்னா டைம் நம்ம எத்தனை ஸ்டாப் போகிறோமோ அந்த மாதிரி டிக்கெட் வேரியேஷன் வரும் மற்ற பஸ் மாதிரியே. ஆனால் ஃபுல் டிக்கெட் எடுத்து 50 ரூபா எடுத்து ட்ராவல் பண்ணுறது ஜாலிங்க. நம்ம வெளியூர்லேருந்து வந்தோம்னா 50 ரூபா டிக்கெட் இருந்தாலே போதும், ஜாலியாக அப்படி சென்னை சிட்டியே ஒரு பெரிய ரவுண்டே வந்துடலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேங்க. ஆப்போசிட்டில் பாருங்கள் சென்னை சென்ட்ரல். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ரிப்பன் பில்டிங் இருக்குது, சென்னை மாநகர கட்டிடம் ரிப்பன் பில்டிங். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சென்ட்ரல் மெட்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பூங்கா நகரம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஹால்ட் வந்து நம்ம பூங்கா நகர், அதை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அப்படியே ஒவ்வொரு ஹால்ட்டாக போக போகிறோம். மொத்தம் 16 ஹால்ட் இருக்குங்க இந்த பஸ்ஸுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ஹால்ட்டுங்க பூங்கா நகர். நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க, ரொம்ப பழசாக இருந்தது. இங்கே பாருங்க விக்டோரியா மஹாலுங்க, பெருநகர சென்னை மாநகராட்சி. 2007ஆம் ஆண்டு ராணி விக்டோரியாவின் பொன் விழாவை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்டது. இது காலனிய கால கட்டிடக்கலையின் சிறந்த பாரம்பரிய சின்னமாகும். இது சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா ஹால் is a historic public building constructed in 1887 to commemorate the golden jubilee of Queen Victoria. கரண்ட் பாசிங் டு ரிப்பன் பில்டிங். ரிப்பன் கட்டிடம் 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் முன்னாள் இந்திய ஆளுநர் ரிப்பன் பிரபு அவர்களின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இது உலகின் 2வது பழமையான மாநகராட்சியானது. தற்போது இந்த கட்டிடம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமையகமாக செயல்படுகிறது. மேலும் இது இந்து சாரஸ். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி போடுறாங்க. அதுலேயே வந்து அந்த இடம் அந்த பில்டிங் எப்போ கட்டப்பட்டது, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத வந்து பஸ்ஸு சொல்லிடலாமா, அதை நம்ம கேட்டுட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம் இந்த பஸ்ஸில். இது சென்னை நகரத்தை இந்தியாவின் பல 1873 and serves as a major. அடுத்து நம்ம 2வது ஹால்ட் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இது வந்து 1808ஆம் ஆண்டு கட்டப்பட்டு மக்கள் சேவையாக இருக்குது. அதாவது சவுத் இந்தியா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான். அப்புறம் நார்த்தில் லாங் போகிறதுக்கும் இந்த இதை யூஸ் பண்ணலாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும் இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் போர்டும் ஓடிட்டு இருக்குங்க. உலா பேருந்து, அதாவது பேருந்தும் பெருநகரமும் அப்படிங்கிற பேரில் பஸ்ஸும் ஓடிட்டு இருக்கு. வெல்கம் டு எம்டிசி விண்டேஜ் பஸ், ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நம்ம அடுத்து என்ன ஸ்டாப் வரப்போகுது அப்படிங்கிறத வந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் எக்மோர் மியூசியம். கலை மற்றும் இயற்கை வரலாறு தொடர்பான மதிப்புமிக்க சேகரிப்புகள் இன்று பாதுகாக்கப்பட்டுள்ளன. The government museum network was established and natural history. பார்த்துட்டு இருக்கிறதா கன்னிமாரா பொது நூலகம், அரசு அருங்காட்சியகம் சென்னை. இதுதான் வந்து அந்த மியூசியம்ங்க, கவர்மெண்ட் மியூசியம் சென்னை. தேசிய கலைக்கூடம் சென்னை, நேஷனல் ஆர்ட் கேலரி. இந்த சூப்பராக பாருங்க, நம்ம டெல்லியில் செங்கோட்டை அதெல்லாம் பார்ப்போம், ஆக்ரா கோட்டையெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியான டைப்பில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவும் இருக்குங்க, அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் வழியாக
இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், அப்புறம் வந்து சாஸ்திரி பவன் வழியாக தான் போகுதுங்க. அப்படியே இந்த கோல்டன் அவர்லாம் ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருக்குது. ஆனால் டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குங்க சென்னைக்குள்ள ஈவினிங் டைம்னால. சாட்டர்டேனால பார்த்தீங்கன்னா பஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. சண்டேனால சரியான டிரைவர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து சாட்டர்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம் பஸ்ஸில். சென்னையோட ஒரு ஃபேமஸான 5 ஸ்டார் ஹோட்டல் தி பார்க். இப்போ நம்ம பார்த்துருக்குது பாருங்கள் அண்ணா மேம்பாலம். ரொம்ப ஃபேமஸான ஒரு மேம்பாலங்க இது. அதாவது சென்னையில் முதல் கட்டப்பட்டது இந்த மேம்பாலம் தான், அண்ணா மேம்பாலம், அண்ணா ஃப்ளைஓவர். அதான் இதான் பார்த்தீங்கன்னா சென்னையிலே கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் மேம்பாலம். சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறது செம்மொழி பூங்கா. இதுதான் செம்மொழி பூங்காங்க. டோட்டலாக நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் டு சென்னை சென்ட்ரல் ஒரு ரவுண்டிங் 16 ஹால்ட்டு சுற்றி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் ஆகுதுங்க. அது வந்து 1 மணி நேரம் 30 நிமிஷம் டு 1 மணி நேரம் 45 வரைக்கும் டைம் எடுத்துக்கும். டிராஃபிக் ரொம்ப பிஸியாக இருந்ததுன்னா 2 மணி நேரம் கூட ஆக வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு கடைங்க பிரின்ஸ் ஜுவல்லரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுங்க. ரொம்ப ஃபேமஸான காலேஜ் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயிலாப்பூருக்குள்ளே ராயப்பேட்டை ஹை ரோடு மயிலாப்பூரில் ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடபழனிக்குள்ளேயும் வந்தோம். ஏவிஎம்மோட ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தையும் பார்த்தோம். பஸ்ஸோட லாஸ்ட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தேங்க. செமையாக இருக்குது, வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்படி இருட்டாக பாருங்கள். இந்த நம்ம போகக்கூடிய 16 இடங்களும் டிஸ்பிளே போர்டோடு இருக்குது. அப்படியே சூப்பராக பார்க்குறதுக்கு. நம்ம வந்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து மறக்காமல் இந்த போர்டு எல்லாமே படித்து பாருங்கள். இந்த போகக்கூடிய 16 இடங்களும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைம் இப்போ 6:10ங்க. நம்ம 5:10க்கு ஏறோம். 1 மணி நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டோம். இன்னும் பாதி டிஸ்டன்ஸ் இருக்குது. இதுதான் சாந்தோம் சர்ச்சுங்க. இது ஒரு ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வியூ பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக பாருங்கள். அப்படியே நம்ம இப்போ லைட்டு சொல்லிட்டோங்க. பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா 1976 கட்டப்பட்டதுங்க. பழசை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அதுதான் இது 1976 கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். மெரினா பீச் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுக்குள்ளே போனால் தான் பட்டம் பக்கம் அப்படிங்கிற ஏரியா வரும். கடல் பக்கத்திலே வந்துடுங்க. 42ஆம் ஆண்டு ஐஸ் கட்டிகள் கிடங்காக கட்டப்பட்டது மற்றும் பின்னர் historic building where Swami Vivekananda stayed.
இதுதான் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் இல்லம். Central Railway Station. Sir, remove one exam. தமிழ்நாடு சட்டமன்றம் தலைமைச் செயலகம் மற்றும் அருங்காட்சியகத்தில் உள்ளது. St. George is the first British port built in India, established in 1624. It served as the administrative headquarters of the British in South India, and today and the Union Territory of Puducherry. அஞ்சரை மணி அல்லது 7:30 மணி அதுக்கு வந்து பஸ் அடுத்த ரயில் ஏறி ஊருக்கு போகிறது. மேலே 4 மணி ஆகுது பராக்க அடுத்த மதுரை வந்து கோயம்புத்தூர் வரும் நல்லா இருக்கு. முன்னாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டபுள் டேக்கர் பஸ் ஓடிட்டு இருக்குது. 200 அதாவது சுற்றி பார்க்குறதுங்களா? இதுவும் மதியம் சுற்றி பார்க்குறாங்க. கோவளம் பீச் வரைக்கும் போவோங்க. ஈசிஆர் ரோடு வரைக்கும் போகிற பஸ்ஸு, டபுள் டேக்கர் பஸ்ஸு. அமெரிக்கா வாழ் தமிழர்கள்னு சொல்லி பஸ் பேர் போட்டிருக்கு.
இப்போதான் அந்த வண்டியை எடுத்துட்டு இருந்தேன். சென்னை கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுங்க, சென்னை போர்ட் ஸ்டேஷன். அவர் வேலையை சொல்லுதான். அடையாறு அந்த காந்தி ஆமா ஒரு வழியா வருது. ஒரு 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்திருக்குங்க. சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையம். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:50ங்க. 1 மணி நேரம் 40 நிமிஷங்க. 1 மணி நேரம் 40 நிமிஷத்தில் நாம் இந்த ஃபுல்லாக உலா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு 35 கிலோமீட்டர், ஒரு 50 ரூபா டிக்கெட் ஃபேர். சூப்பராக ட்ராவல் பண்ணோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆனில் போட்டுருங்க. இந்த மாதிரி சென்னை வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னை சிட்டி சுற்றி பார்க்குறதுக்கு. ஒரு நாளில் ஒரு 50 ரூபா டிக்கெட் ஃபேர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் கையில் இருந்ததுன்னா நீங்கள் ஏறினீங்கன்னா ஃபுல்லாக காலையிலேருந்து மார்னிங் ஈவினிங் வரைக்கும் சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். மொத்தம் ஒரு 16 பிளேஸுங்க. அதில் இறங்கி பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பிளேஸ் தான் இருக்குங்க. அது இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வரதுக்கு டைம் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 4 மணி நேரங்க. பஸ்ஸில் ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம். மொத்தம் ஒரு 6 மணி நேரம் டு 8 மணி நேரம் இருந்ததுன்னா நம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லைங்க. ஒரு 6 பேர் 8 பேர் இருந்தாங்க. இடையில ஏறினாங்க, இறங்கிட்டாங்க. நீங்கள் சண்டே வந்தீங்கன்னா நல்லா பிஸியாக சூப்பராக இருக்கும். அரை மணி நேரத்துக்கு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து 5 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களாமாங்க. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அரை மணி நேரம் மட்டும் ஒரு பஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சில ஸ்பாட்டில் இறங்கிட்டு அந்த இடம் பார்த்துட்டு திரும்ப அடுத்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். அதுதான் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் சர்வீஸ் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் விண்டேஜ் பஸ்ஸில் ட்ராவல் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த சூப்பரான மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர் ட்ராவல் பிளான்.